طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم: ولا يجرمنكم شناء القوم إلى آخره. صدق الله العظيم. அளவெல்ல அருளும் நிகழ அன்பும் விண்ணையும் மண்ணையும் என்னையும் உங்களையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயாளு தன்மை வளைந்த தர்ம பிரபாகிய தர்மகர்த்தாவாகிய வல்லோன் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் அளித்ததே. இன்னும் அவனின் தூதர் நபிமான ஹாத்தம் நபி முத்திர நபி சமல் நபி சீரி நபி அஹ்மது முஸல்லா முஹம்மது தல்லா சர்தாரே ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாருடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபிகள், தபா தாபிகள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சோதராக்கள், முத்தகீகள், மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமடை என்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று இரண்டு விஷயங்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். நம்மை எதிர்நோக்கி வரக்கூடிய முதலாவது சர்வதேச சுற்றுலா தினம் 25 ஜனவரி 25 சர்வதேச சுற்றுலா தினமாக இருக்கின்றது. 26 இந்திய நாடுடைய குடியரசு தினமாக இருக்கின்றது. இந்த இரண்டு விஷயங்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். முதன்மையாக சுற்றுலா என்று சொல்லக்கூடிய சமயங்களில் மார்க்கம் என்ன சொல்கின்றது? சுற்றுலாவை பற்றி பூமியை நாம் சுற்றி வரலாமா அல்லது ஒவ்வொரு இடங்களையும் சென்று பார்த்து வரலாமா என்பதாக நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சமயங்கள் அல்லாஹ் சொல்கின்றான், சீரு ஃபில் அர்தி, நீங்கள் பூமியை சுற்றி பாருங்கள். ஏனென்று தெரியுமா? எதற்காக என்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் அனைத்தும் பொதிந்திருக்கின்றது இந்த பூமியில். ஏராளமான நியாமத்துகள், அவனுடைய அருட்கொடைகள், அவனுடைய படைப்பினங்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கின்றான், அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்பதை நீங்கள் இந்த பூமியில் சுற்றி திரிந்து நீங்கள் பாருங்கள். ஷாக் எனக்கூடிய ஒரு நதி இருக்கின்றது. எல்லாம் நாம் பார்க்கக்கூடியது தண்ணீரில் விழுந்தால் கனமான ஐட்டங்கள் அனைத்துமே, பொருள்கள் அனைத்தும் உள்ளே மூழ்கி விடுவதைத்தான் நாம் கண்டிருக்கின்றோம். ஒரு மனிதன் தண்ணீரில் விழுந்தால் அவன் மூழ்கி விடுவான். ஒரு கல்லை தண்ணீரில் ஓடப்பட்டால் அது மூழ்கிவிடும். இதுதான் பார்த்திருக்கின்றோம். சாக்கடல் என்று சொல்லக்கூடிய அந்த கடலில் மனிதன் விழுந்தால் விழுந்து கொண்டிருக்கிறான், உள்ளே செல்ல முடியாது. அல்லாஹ் தண்ணீருக்கு இப்படியும் ஒரு தண்ணீரை வைத்திருக்கின்றோம் என்பதை அல்லாஹ் தஆலா அங்கே உணர்த்தி காட்டுகின்றான். மனிதனுக்கு எல்லாம் முடியும் என்பதை பற்றி நபினா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்டதுடைய பெரிய நியாமத்துகள். மழையை குடைந்து வீடுகள் அமைத்த மனிதர்கள் என்று இருந்தார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இன்று பல கோடிகளை செலவழித்து வீடுகள் கட்டுகின்றோம். அது என்னன்னா நம்ம வைப்போம். இதனுடைய டெக்னாலஜிக்கு தாண்டார் ஒன்று. கையை நீட்டினா தண்ணி வரணும், அப்படி தொட்டாலே வெறி தெரியணும், பார்த்தோன்னே ரிமோட்ல ஃபேன் ஓடணும், எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்று டெக்னாலஜியுடைய வளர்ச்சிகள் சென்று சுவிட்சை போட்டால் சிரமமாக இருந்து ரிமோட்ல இருந்து எல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரிமோட்டுடைய வாழ்க்கை. அது என்ன என்று சொல்றாங்க? ரிமோட்டும் தேவையில்லை, உங்களுடைய செல்ல ஒரு ஆப் அரைஞ்சு வச்சுக்கிட்டா அந்த ஆப்பின் மூலமாக எடுத்து பார்த்துக்கலாம். இன்னைக்கு டெக்னாலஜி நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த இந்த டெக்னாலஜியே இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவர்கள் வைத்திருந்த வீடுகள் இருக்கின்றது. சென்று பாருங்கள். அவர்கள் மலைகளை குடைந்து இன்றும் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். அவர்கள் மலைகளை கையினாலேயே குடைந்தார்கள்.
கையினாலேயே குடையப்பட்டு அதில் நமக்கு இன்றெல்லாம் என்னென்னலாம் வசதிகள் வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அதே போன்று வரவேற்பறை, ட்ரைனிங் ஹால், இந்த பெட்ரூமு எல்லாவற்றையும் ஒரு மலையை குடைந்து மலைக்குள் அனைத்தையுமே வைத்திருக்கின்றார்கள். பார்ப்பதற்கு ஆச்சரியமாக எப்படி இருக்கும். மலையிலே மலையை குடைஞ்சு அதிலே கட்டல் போல எழுதியிருக்காங்க, சேர் போல எழுதி. அல்லாஹ் தஆலா இதனுடைய வல்லமையை மனிதனுக்கு எப்படி எல்லாம் கொடுத்திருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா குகையில் இருந்தார்கள். அந்த ஹீரா குகையில் எப்படி இருந்தார்கள் சென்று பார்த்தால் தெரியும். ஹீரா குகையுடைய தன்மைகளை பார்த்தார். நல்லா படுத்துட்டு உலாப்ல சௌரியமாக இருக்கக்கூடிய குகையாக இருக்குமாடா? இல்லவே இல்லை. சௌர் குகையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிந்தார்கள். அன்று சென்ற பொழுது அதில் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய சமயத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குகையை போய் கண்டால் தெரியும் அல்லாஹ் தஆலா எப்படி வல்லமையை வைத்திருக்கின்றான். மனிதனால் முடியும், மனிதனால் தான் எல்லாம் முடியும் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான். எல்லாம் என்னால் செய்ய முடியும், எந்த வாக்கு அளவிற்கு செய்ய முடியும் என்பதாக மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கின்றானே. ஒரு வீடு கட்டக்கூடியதிலிருந்து பறவைகளில் மனிதன் தோற்று விடுவான். ஒரு தூக்கணாம் குருவியுடைய கூட்டை பாருங்கள், ஒரு சிலந்தி கூட்டை பாருங்கள், அது எந்த அளவிற்கு வைத்திருக்கிறது என்று. தூக்கணாம் குருவி கூடில் 2 வாயில்கள் இருக்கும். சில வரக்கூடியது ஒன்றாக தெரியும், ஆனால் 2 வாயில்கள் இருக்கும். எதிரிகள் வந்தால் ஏமாந்து செல்வதற்கு வாயில் இருக்கும். தன்னுடைய குட்டிகளை முட்டைகளை பாதுகாப்பதற்கு ஒரு அறை செய்து வைத்திருக்கிறது. என்ன தெரியுமா பெஸ்டான ஒண்ணு, நீ மனுஷன் தாங்க எல்லாருக்கையுமே ஒஸ்டா இருக்கான். அந்த ஒரு தூக்கணான் குருவி கூடு கட்டுதுன்னா ஆண் குருவி கூடு கட்டும், ஆண் குருவி கூடு கட்டும். கூடு கட்டி விட்டு ஒரு பெண் குருவியை அழைக்கும். அந்த பெண் குருவி வந்து இந்த கூட்டை பார்த்து விட்டு நல்ல முறையில் இருக்கிறது, உறுதியான தன்மையில் இருக்கிறது என்று சொன்னால்தான் அந்த ஆண் குருவியும் பெண் குருவியும் இனச்சேர்க்கையில் ஈடுபடும். அந்த கூட்டுக்குள் 2 வாழும். நம்ம அப்படி இருக்குமா? அது சப்ஜெக்ட் பேசுகிற தனி சப்ஜெக்டா பேச போல. அந்த வரதட்சணைகள் பொண்ணு வீட்டில இருந்து என்ன தெரிவிங்க, நகை தெரிவிங்களா, கார் தெரிவிங்களா, பைக் தெரிவிங்களா, வீடு தெரிவிங்களா, மன தெரிவிங்களா, எல்லாம் கேட்டு நம்ம வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்ப எப்படி எந்த லெவலுக்கு கேவலமான, விலங்கை விட கேவலமான மோசமான நிலைமைகளில் இந்த மனிதன் சென்று கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய படைப்பிடங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் சென்று ஆராய்ந்து பாருங்கள். பூமியில எல்லா இடத்திலும் ஒரு கதிரில் சாதாரணமாக நம்முடைய வயல்வெளிகளில் பார்க்கக்கூடிய கதிர்களை பாருங்கள். ஒரு நெல்லை விளைவிக்கப்பட்ட பொழுது அந்த நெல்லில் இருந்து 7 கதிர்களாக பிரியப்பட்டு ஒவ்வொன்றிலும் அல்லாஹ் தஆலா நூற்றுக்கணக்கான அந்த வித்துக்களை வைத்திருக்கிறார். 1,700 ஆக்கி தருகிறார் அல்லாஹ் தஆலா. ஒரு கதிர், ஒரு விதையில் விதைத்த விதையில் இருந்து அல்லாஹ் ஆக்கி தருகிறார். இதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த பூமியை சுற்றி பாருங்கள். சிறுபிள்ளாண்டி என்னுடைய பூமியை நீங்கள் சுற்றி பாருங்கள், என்னுடைய படைப்பிடத்தை நீங்கள் சுற்றி பாருங்கள். அப்படியாச்சு ஈமான் வரட்டும். ஈமானில் அல்லாஹ் எப்படி படைத்திருக்கின்றான். ஒவ்வொரு பழங்களை எடுக்கக்கூடிய சமயங்களில் பழங்கள் நாம் ஊட்டி கொடைக்கானல் கிடைக்கக்கூடிய பழங்கள் இங்கே கிடைக்கிறது. அந்த பழத்தை இங்கே கொண்டு வந்து சாப்பிடுறதுக்கு முடியாது, அங்கு வைத்து இருக்கா. இங்க நம்மளும் கேரட் சாப்பிடுறோம், அங்கேயும் கேரட் இருக்கு. அந்த கேரட்டை வாங்கி சுவைத்து பாருங்கள், இங்க இருக்கக்கூடிய கேரட்டையும் சுவைத்து பாருங்கள். எத்தனை அளவுக்கு வித்தியாசங்கள் அல்லாஹ் தஆலா வேறுபாடுகளை வைத்திருக்கிறார். இந்த வல்லமைகளை நான் சிந்திக்க வேண்டும். அதனால நான் இங்கே சுற்றி பார்ப்பது தவறல்ல, சுற்றுலாக்கள் செல்வது தவறல்ல. ஆனால் அந்த சுற்றுலாக்கள் நம்முடைய ஈமானை தூக்கும் அளவிற்கு ஆகிவிடக்கூடாது. இன்னைக்கு ஒரு செய்தி இருந்தால் வைரலாக பரவிய செய்தி பார்த்து கொண்டிருப்போம். அதுவும் நம்முடைய சகோதரி என்பதுதான் தெரிகிறது. தானாக வந்து இந்த மீன்சுடைய மோகத்தின் காரணமாக, அதன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள், சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சுதந்திரம் என்பது சொல்லிக்கொண்டு அடுத்தவர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கும் அளவிற்கு ஆகிவிட்டார். இதுவரை போய் வாசிக்கிட்டு அதை எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு பாருங்க, நிம்மதியாக செல்ல முடியல, ஒரு மனிதன் நிம்மதியாக பஸ்ல செல்ல முடியல பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு
என்ன செய்யறாங்க, உடனே இதை மீன்ஸ்ல போட்டுறாங்க. இவ்வளவுக்கு கேவலமான புரிதல்கள் இருக்கின்றார்கள். உடனடியாக என்ன ஆகியுள்ளது, இது வைரலாக பரவியுள்ளது. இருக்கக்கூடிய மனிதன் தாய் தன்னுடைய உயிரை மாற்றி செல்ல முடிகிறது. அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த மீன்ஸினுடைய மோகத்தின் காரணமாக இவர்கள் செய்வது நாம் சரியாக செய்கின்றோம் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய தவறுகளை, எவ்வளவு பெரிய இன்னல்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது புரியவில்லை. இன்றைய இளைய தலைமுறைகள் தனக்காக வேண்டி வரக்கூடியது மீன்ஸ்கள் எல்லாம் எத்தனை லைக் வந்துச்சு, எத்தனை கமாண்ட் வந்துருச்சு, எந்த அளவிற்கு வைரலாக ஆகியிருக்கிறோம் என்பதை இவர்கள் இந்த சுருங்கிய வட்டத்திற்குள் சென்று அதனுடைய மோகத்தின் காரணமாக பைத்தியமாக இவர்கள் மாறுகின்றார்கள். மாறியதன் காரணமாக உயிர்களை பழிவாங்கும் அளவிற்கு வந்துவிட்டார்கள். உயிர்களை பழிவாங்கும் அளவிற்கு இவர்கள் வந்துவிட்டார்கள். அவமானம் தாங்க முடியாமல் அந்த இளைஞன் தற்கொலை செய்து கொள்கின்றான். இதற்கு தூண்டியது யார்? இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைகள் இருக்காங்க, என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம், எங்கேயோ தான் நடந்துச்சு, கேட்டால் ஏதோ ஒரு மூலையில் நடந்த விஷயங்களை இங்கே சொல்கின்றீர்கள் என்று இருக்கலாம். இன்று உங்களுடைய குழந்தைகளிடம் நீங்கள் கேட்டிருப்பார்கள், நான் இன்ஸ்டாகிராம்ல என்னுடைய ஃபாலோவர் எத்தனை இருக்காங்க, ஃபாலோவிங் எத்தனை இருக்காங்க, இன்னைக்கு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு நியூஸ் போட்டா எனக்கு எத்தனை லைக்குகள் வருது, எத்தனை கமெண்ட் வருது, இன்னைக்கு எண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய குழந்தைகள். இந்த அவல நிலைக்கு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக மாறிவிட்டது. குடியரசு என்று நாம் சொல்கின்றோமே, மார்க்கம் என்ன சொல்கின்றது? குடியரசு என்பது இதை விளக்கும் பொழுது ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றார், சுதந்திரம் என்றால், குடியரசு என்றால் என்ன? குடியரசு என்றால் என்ன? மக்களுக்காக வேண்டி மக்களாட்சி நடக்கக்கூடியதுதான் குடியரசு. மக்களுக்காக வேண்டி ஒரு ஆட்சி நடக்க வேண்டும். மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக வேண்டி ஒரு ஆட்சி நடக்க வேண்டும். இதுதான் குடியரசு. இன்னைக்கு என்ன நடக்குதுன்றது அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அருமைக்குரிய சகோதரர்களே, மார்க்கம் எப்படி குடியரசாக நடத்தி இருக்கிறதா என்பதாக பார்க்கப்படும் பொழுது ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டிவிட்டு மார்க்கத்திற்குள் வருகின்றேன். இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் பெற்று தந்ததுடைய தந்தை என்பதாக சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி அவர்களிடத்தில் சுதந்திரம் பெற்றவுடனேயே இரவு நேரத்தில் 12 மணிக்கு சுதந்திரம் பெற்ற பொழுது கேட்டார்கள், இந்திய நாடு நீங்கள் ஆசைப்பட்டது போன்று சுதந்திரம் பெற்று விட்டதா? நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்கள்? இந்த முதல் சுதந்திர நாளில் என்ன சொல்ல எண்ணுகின்றீர்கள் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அவர் சொன்னார், என்னுடைய உமருடைய ஆட்சிகள் கொண்டு வர வேண்டும், இந்த இந்திய நாடு உங்களுடைய ஆட்சிகள் கொண்டு நடக்க வேண்டும், அதுதான் அப்படி நடந்தால்தான் முழு சுதந்திரத்தை இந்தியா அடைந்தது என்று சொன்னார்கள். ஏன் அப்படி உமரடியல்லாஹுத்தான் அவர்களுடைய இரண்டாம் கலீஃபா உமரடியல்லாஹுத்தானுடைய ஆட்சிகளை அவர்கள் குறிப்பிட்டார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, பல்வேறு ஆட்சிகளில் சுதந்திரத்தை கண்டவர்கள் உமரடியல்லாஹுத்தான், படித்து தந்தவர்கள் உமரடியல்லாஹுத்தான், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுத்தான் உமரடியல்லாஹுத்தான். ஒன்னில்லைங்க, தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நபர்களுக்கு ஒரு வைரோதியமான மூதாட்சி, அவர்களுக்கு யாரும் இல்லை, தங்களை பார்ப்பதற்கு யாருமே இல்லை, தன்னந்தனியாக ஊருடைய எல்லை பகுதியில் இருக்குது அந்த மூதாட்டி ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கையில இவர்களுக்கு யாராவது ஒரு ஆள் உதவி செய்யணும், உதவி செஞ்சாதான் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்ய முடியும், எல்லாம் செய்ய முடியும். இதை கண்டிருந்து முரளியல்லாஹுத்தான் போறாங்க. போய் வேண்டி இவர்கள் பார்க்கக்கூடிய சமயங்கள்லாம் இவங்க போய் பார்க்க சொல்லிட்டு அதுக்குள்ள பார்த்தா அந்த மூதாட்டிய எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் படுக்க வச்சு அவங்களுக்கு எல்லா தேவைகளும் முடிச்சு வச்சு படுக்க வச்சிருப்பாங்க. டெய்லி போறது முரளியல்லாஹுத்தான் போனா அது எல்லாமே ரெடி ஆயிடும். இப்ப முரளியல்லாஹுத்தானுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, இதை யார் செய்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும் என்பதாக ஒளிந்திருந்து பார்க்கின்றார்கள். அப்பொழுது முதலாவது கலீஃபாவாக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மூதாட்டியை சுத்தம் செய்வது, அந்த மூதாட்டிக்குரிய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து வைத்துவிட்டு அவர்களை படுக்க வைத்துவிட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சென்றாங்க. அப்ப அமீருல் முஃமினீனாக இருக்கார், ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்ற கேக்குறாங்க, அபூபக்கரே உங்களை விட நன்மையில் நான் முந்த முடியவில்லையே என்பதாக ஆதங்கத்துடன் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றார். அப்ப ஒரு கலீஃபா என்று சொல்லக்கூடியது, அதாவது ஒரு பிரதிநிதித்துவமாக மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள், இந்த குடியரசை நாம் நிலைநாட்டக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? நாம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள். நான் பெரும் பொறுப்புகளை இருக்கின்றேன் என்று சொல்வதல்ல, ஒரு பேருக்குத்தான், ஒரு லெட்டர் பேருக்குத்தான், ஒரு முத்திரைக்குத்தான் உங்களுக்கு. ஆனால் உண்மையில் உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்க வைத்திருக்கின்றான் என்றால் மக்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு ஊழியராகத்தான் உங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான், தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் ஆட்சியாளர்களிடம் கேள்விகள் கேட்கப்படும். உனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தேன், அது எவ்வாறு நீ செலவு செய்தாய் என்பதாக அல்லாஹ் நாளை கேட்பார். அவனுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். யாரெல்லாம் நான் செஞ்சேன் பாருங்க, கிணறு வெட்டினேன், பூத வெட்டினேன், அது வெட்டினேன், கட்டினேன், எல்லாத்தையும் சொல்லலாம். எல்லாத்தையும் செஞ்ச எதுக்காக வேண்டி? நீ அந்த இடத்துல பேரை போட்டுக்கிட்டியே, உன்னுடைய பேருக்கும் போருக்குமாக வேண்டி நீ செய்தாய். நான் தலைவராக இருக்கும் பொழுது, நான் நிர்வாகத்தில் இருக்கும் பொழுது, என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது நான் செய்தேன் என்பதை சொல்வதற்காக வேண்டி, பேருக்காக வேண்டியும் பெருமைக்காக வேண்டியும் நீ செய்தாய். எதற்காக வேண்டி நீ செய்யவில்லை, நன்மைக்காக வேண்டி செய்யவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறார், குது பாகுல்லோ தும்மல் தகீன சத்ரு, குடியுங்கள், விளங்கிடுங்கள், எடுத்து நரகத்தில் செலுத்துங்கள் வரை என்பதாக அல்லாஹ் நாளிமாய் சொல்லி சொல்வார். முரளியல்லாஹு தஆலா இல்லை, அவர்களுக்கு தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் ரலியல்லாஹு தஆலாவுடைய பழக்கம் என்ன? இரவு நேரங்களில் மாறுவேடத்தை அணிந்து கொண்டு, அதாவது இவர்கள் தங்களை மறைத்துக் கொண்டு, முக்காலித்தவர்களாக மறைத்துக் கொண்டு இன்னும் ஊர்வலம் வருவது, நகர்வலம் வருவது அவர்களுடைய பழக்கம். உமர் ரலியல்லாஹு தஆலா ஏன் மக்கள் எல்லாம் என்ன பேசிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கு ஒரு நாள் செல்கின்றார்கள், ஒரு மூதாட்டியை பார்க்கின்றார்கள். நாட்டுடைய எல்லையில் அவுட்ல ஒரு மூதாட்டி வந்துட்டு இருக்கு. உடனே போறாங்க, அந்த மூதாட்டி கூப்பிட்டு கேட்கிறாங்க, யார் பாணி இந்த ரெட்டன ராத்திரி இந்த சைடு போறியே, யார் நீ அப்படின்னு. நான் மதினாவை சார்ந்தவன், மதினாவில் இருந்து வந்தேன், ஒரு வேலை நிமித்தமாக முடித்துவிட்டு மதினாவிற்கு சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதாக சொன்னார். உடனடியாக அந்த மூதாட்டி சொன்னார்கள், அங்க உமர் இருக்கார், அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்து அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா, அந்த வார்த்தைகள் அங்கே இருக்கக்கூடிய கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளங்களை ஆட்டியது. உமரை அல்லாஹ் தஆலா மன்னிக்கவே மாட்டான். இவரை நாஸ்மா போட்டுங்களா திட்டிச்சு மூதாட்டி. அப்ப இவங்களுக்கு ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க, அவருக்காக வேண்டி நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கின்றேன், என்ன விஷயம், ஏன் என்பதாக. நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன், எவ்வளவு சிரமத்தில் இருக்கு, எனக்கு தெரிய வேண்டாமா, எனக்கு எல்லாம் கொடுக்க வேண்டாமா, இவர் கலீஃபாவாக இருக்கின்றாரே, இவரும் எனக்குரிய தலைவர் தானே, பொறுப்புதார் தானே, எனக்கு செய்ய வேண்டாமா என்பதாக இந்த மூதாட்டி அடுக்கிக் கொண்டே செல்கின்றார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, நீங்க இருக்கிறது எப்படிமா அவருக்கு தெரியும்? அப்படி தெரியாதால் எதற்கு ஆட்சியில் இருக்க வேண்டும், ஆட்சி அதிகாரப்படத்தில் இருப்பதற்கு அவர் தகுதி இல்லை என்பதாக சொன்னார்கள். உடனடியாக ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்தம்மா இதை வச்சிருக்கீங்க, 25 திரகத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அவருக்காக வேண்டி நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கின்றேன், வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது, அருமைக்குரிய சகோதரர்களே, இதை இங்கே பாருங்கள். இந்த மூதாட்டி, இல்லை இல்லை வேண்டாம், நீ ஏன்பா அல்லாஹ் உன்னை நல்லா வச்சிருக்கட்டப்பா, போப்பா நீ போ, அவருக்காக உங்களுக்காக நீ ஏன் செய்யற அப்படின்னு இல்லை வச்சிருக்கீங்க அப்படின்னு வற்புறுத்தி கொடுக்கின்றார்கள். கொடுத்து விட்டு வாங்கியதற்கு பின்னால் அப்பொழுது அங்கே சுற்றி வந்து கொண்டிருந்த அலி கரமுல்லாஹு ரலியல்லாஹு தஆலா இது போன்ற சஹாபாக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, என்ன இங்கே நீங்கள் மூதாட்டியிடம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக கேட்டார்கள். அப்பொழுதுதான் அந்த மூதாட்டிக்கு தெரிந்தது, நாம் இவ்வளவு நேரம் குறை சொல்லிக் கொண்டு திட்டிக் கொண்டிருந்தது அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களா என்பதாக ஆடிவிட்டது. அந்த பெண் மூதாட்டி ஆடிவிட்டார்.
நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று ஒரு எழுதினார்கள். தோழினாலான ஒரு பேப்பர் போல தோளில் எழுதினாங்க. என்ன எழுதினார்கள் என்று தெரியுமா? இந்த உமருடைய ஆட்சி காலத்தில் எனக்கு 25 திரகங்கள் கொடுக்கப்பட்டு என்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து விட்டார். நாளை அல்லாஹ்விடம் நான் வந்து இதற்காக செய்வேன், இதற்காக நான் அவர்களை பிடிக்க மாட்டேன் என்பதாக சொல்லி எழுதப்பட்டு அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மற்றொரு சஹாபியும் சாட்சியாக கையெழுத்து போடப்பட்டு அதை வாங்கிக் கொண்டார். இந்த மூதாட்டினர் வாங்கி கொண்டு இறுதியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? தன்னுடைய வசீலாவின் பொழுது மரணத்துடைய தருவாயில் நான் இறந்ததற்கு பின்னால் என் கஃபனுடன் இந்த தோளையும் என்னுடன் சேர்த்து வையுங்கள். ஏனென்று தெரியுமா? நாளை அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய சமயத்தில் இந்த உமர் ஒரு பெண்மணிக்கு உதவாமல் இருந்து கொண்டதன் காரணத்தினால் அவருக்கு 25 திரகங்களை கொடுத்து மன்னிப்பு கேட்கப்பட்டார் என்பதை நாளை அல்லாஹ்விடத்தில் இதை வைத்து நான் ஆதாட வேண்டும், அதற்காக அவர் வையுங்கள் என்பதாக சொன்னார். பெருமைக்குரிய சகோதரர்களே, இது மட்டுமா? உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி பிடங்களில் நடந்ததுடைய விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது ஏராளமான விஷயங்களை நாம் பார்க்கலாம். இதே போல ஒரு சமயம் நகர்வல வந்துகிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கக்கூடிய சமயங்களில் ஒரு குடிசை வீடு, மதீனாவுடைய எல்லை பகுதியில் ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டில் ஒரு முதியவர் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். வெளியே அமர்ந்துகிட்ட ஒரு சோகத்தோடு உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்த உடனே அப்ப போய் கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, என்னப்பா இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? போப்பா, உனக்கு ஒரு வேலை இல்லை, நான் இருக்கக்கூடிய கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு நீங்க வந்து கேட்கறீங்க கொள்ளுங்கன்னு சாதாரணமா பேசுங்க. ஒரு மனுஷன் கோபத்தில் இருக்கிறாங்க, சரிங்க பண்ணா போங்க, நானே கோபத்தில் இருக்கேன், அந்த பேசாதீங்க போங்க. அதுபோல அந்த மனிதன் சொன்னார், இல்லப்பா சொல்லி என்ன இது? அப்பொழுது இவர்கள் சற்று கூர்மையாக கவனிக்கின்றார்கள். சத்தங்களை உள்ளே ஒரு பெண்மணி உணரக்கூடிய சத்தங்கள் கேட்கின்றது. அப்பொழுது கேட்கின்றார்கள், என்ன காரணம்? உள்ளே ஏதோ ஒரு பெண்மணி உணர்ந்தக்கூடிய சத்தங்கள் கேட்கின்றதே, என்ன விஷயம்? எதுவாக இருந்தாலும் சொல் என்பதாக சொல்ல கேட்கப்பட்ட பொழுது அவர் சொன்னார், நான் என்னுடைய மனைவி பிரசவ வேதனையினால் தவித்துக் கொண்டிருக்கின்றார், உதவி செய்வதற்கு யார் இருக்கின்றார்? யாரும் இல்லையே என்பதாக எண்ணிக்கொண்டு இவர் கவலையை வெளிப்படுத்தி சொல்கின்றார். சற்று இரு என்பதாக சொல்லிவிட்டு வீட்டிற்கு செல்கின்றார்கள். வேகமாக விறுவிறு வீட்டுக்கு செல்கின்றார்கள். வீட்டிற்கு சென்று அங்கு தன்னுடைய மனைவியை அழைக்கின்றார்கள். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனைவி அழைத்து சொல்கின்றார்கள், பிரசவத்திற்குரிய தயாரிப்பில் வாருங்கள், என்ன சாதனங்கள், என்ன பொருள்கள் வேண்டும் சொல்லுங்கள், நான் எடுத்து வருகின்றேன் என்பதாக இவர்கள் செல்கின்றார்கள். அங்கே அரசுடைய கதாவுக்கு செல்கின்றார்கள். தேவையான பொருள்களை எடுக்கப்படுகின்றது. எடுத்துக்கொண்டு இவங்க வர்றாங்க. வந்து தன்னுடைய ஊழியரிடம் என்ன சொல்றாங்கன்னா, இதை எடுத்து மூட்டை கட்டுறாங்க. மூட்டை கட்டி இதை தூக்கி வைப்பா, என்னுடைய முதல தூக்கி வை அப்படின்னு சொன்ன தன்னுடைய ஊழியர் சொல்கின்றார், வெளிவிடையாளர் சொல்கிறார், முரளிதாத்தனை நான் கொண்டு வருகிறேன். கலிபாவே, அமீருல் முஃமினீனே, நான் தூக்கி வருகின்றேன் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லை இல்லை, நான் என்னுடைய தேவையை நான் சுமக்க வேண்டும், என்னுடைய கடமை, இல்லை விட்டுவிடு என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றாங்க. வந்து தன்னுடைய மனைவியையும் அதற்குரிய தயாரிப்புடன் இருவரும் வருகின்றார்கள். வந்து அங்கே சொல்கின்றார்கள், அந்த குடிசைக்கு வந்து சொன்னார்கள், உன்னுடைய மனைவிக்கு என்னுடைய மனைவி பிரசவம் பார்ப்பதற்கு நீ அனுமதி கொடு என்பதாக கேட்கின்றார்கள். சரி என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அந்த குடிசைக்குள் நுழைகின்றார்கள். பிரசவத்தை பார்க்கின்றார்கள். அங்கிருந்து சொல்கின்றார்கள், உள்ளிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியார் அங்கிருந்து சத்தம் செய்கின்றார், அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுடைய சகோதரருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்பதை சுப செய்தியை நீங்கள் கூறுங்கள். இங்கிருந்து உள்ளிருந்து சத்தம் வருகின்றது. அமீருல் முஃமினீனே எனக்குரிய வார்த்தையை கேட்டவுடனேயே இந்த மனிதர் மிகவும் நடுங்கி விடுகின்றார். ஏன் என்று தெரியுமா? அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்திருந்தாங்க தெரியுமா? இவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்து கொண்டிருந்த காரியம், அங்கே அடுப்பில் அங்கே மூட்டப்பட்டிருந்த அடுப்பில் இவர்கள் அதற்கு தேவையான நீர்களையும் கொண்டு வரப்பட்டவுடைய மாவு, நெய் போன்ற வஸ்துக்களை வைத்து
இவர்கள் தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். சொல்கின்றார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பணியாளராக இருந்த அந்த சஹாபி சொல்கின்றார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்தேன். அந்த சமயம் அவர்கள் ஊதுவதின் காரணமாக நெருப்பை ஊதிக்கொண்டிருந்தார்களே, இவர்களுடைய அடர்ந்த தாடியிலிருந்து புகைகள் வெளியேறியதை நான் கண்டேன். புகைகள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றது. அதுபோல ஊதிக்கிட்டு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா இவர் பேசாம உட்காருங்க, நாங்க எல்லாம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா செஞ்சாங்க. கண்ட உடனே இவருக்கு வெறும் ஆச்சரியமாக ஆகிவிட்டது. ஒரு அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களா இவ்வளவு பணிகளை செய்தார்கள், இத்தனையும் செய்யக்கூடியது அவர்களா என்பதாக எண்ணினார்கள். சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இந்த இருக்குது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு காலையில் வாங்க, என்னுடைய அரண்மனைக்கு வாருங்கள் என்பதாக சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அரண்மனைக்கு சென்ற பொழுது அவர்கள் சில பொருள்களை கொடுத்து அனுப்பினார்கள். தங்களுடைய உமர் ரலியல்லாஹு தஆலா கவர்னராக சில நாடுகளுக்கு அனுப்புவார்கள். சில நாடுகள் என்று நாடுகளாக பல நாடுகளை கைப்பற்றி வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு நாடுகளுக்கும் அபிசீனியா இது போன்ற நாடுகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருந்தது. அப்பொழுது இஸ்லாமுடைய ஆட்சிகள் நடந்தது. அங்கெல்லாம் அவர்கள் ஜனாதிபதிகளாக கவர்னர்களாக அனுப்பக்கூடிய சமயத்தில் சொல்லி அனுப்புவார்கள். என்ன சொல்வார்கள் என்று தெரியுமா? அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், நீங்கள் உங்களுடைய உடுத்தக்கூடிய உடை எளிமையான உடையாக இருக்க வேண்டும். நீங்கள் உடுத்தக்கூடிய உடை எளிமையான உடையாக இருக்க வேண்டும். நீங்கள் உண்ணக்கூடிய உணவு எளிமையான உணவாக இருக்க வேண்டும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனம் எளிமையானதாக இருக்க வேண்டும். நீங்கள் இருக்கக்கூடிய தங்கக்கூடிய இடங்கள் இருக்கின்றதே எளிமையானதாக இருக்க வேண்டும். ஆக அங்கே எந்த சமயங்களில் உங்களை கண்டு வருவதற்காக வேண்டி பார்ப்பதற்காக வேண்டி வந்தால், ஒரு கவர்னரை காண வேண்டும் என்று மக்கள் வந்தால், உங்களுடைய அறைகள் தாழ்த்தப்பட்டிருக்க கூடாது, எப்பொழுதும் திறக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், திறந்ததாக இருக்க வேண்டும். அப்படி இதற்கு மாறாக நடந்ததாக செய்திகள் கேள்விப்பட்டாலோ அல்லது நடந்தாலோ உடனடியாக உங்களை அந்த கவர்னருடைய பதவியில் இருந்து நீக்கம் செய்வது மட்டுமல்ல, அதற்குரிய தண்டனைகளும் வழங்கப்படும் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி அனுப்பினார். இதுதான் மக்களுக்காக வேண்டிய அரசு ஆட்சி செய்யக்கூடியது, அதிகாரம் செய்யக்கூடியது. அவர்களுக்கு நாம் யார் என்று விளங்க வைப்பதற்கல்ல, அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்வதற்காக வேண்டியது. இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் எழுதக்கூடிய சமயங்களில், இந்த இந்திய அரசியல் சாசன சட்டம் எழுதும் பொழுது எல்லோருக்கும், எல்லா மதத்தினருக்கும், எல்லா மொழியினருக்கும் எல்லாம் உண்டு, எல்லாம் சமம், ஏற்ற தாழ்வுகள் என்பது கூடாது. அருமைக்குரிய சகோதரர்களே, சில விஷயங்களை நாம் விளங்கிய தீர வேண்டும். இந்திய சுதந்திர நாட்டில் இருக்கின்றோம் என்பதாக சொல்கின்றோம். சில சட்டங்களை நாம் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இன்று வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த சட்டங்கள் எல்லாம் நீர்த்து போகும் அளவிற்கு சென்று கொண்டிருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, ஷர்த் 395 ஷர்த்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் 395 ஷர்த்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அது ஷர்த் நம்பர் 25 பார்க்கும் பொழுது, இந்தியாவில் எவரும் அவர் விரும்பும் மதத்தில் வாழவும் அதை பரப்பவும் அவருக்கு உரிமை உண்டு. ஷர்த் நம்பர் 26 சமயம் சார்ந்த நிகழ்வுகளை, அறநிலைகளை அமைக்க, நிர்வகிக்க அனைவருக்கும் உரிமை உண்டு. அவரவருடைய அந்த மதத்தை சார்ந்ததாக அவர்கள் ஒரு அமைப்புகளை நிர்வகிக்கிறதுக்கோ அதை பராமரிப்பதற்கோ அவர்களுக்கு உரிமை உண்டு. ஷரத் நம்பர் 29 இந்திய குடிமக்கள் தங்கள் பேசும் மொழி, கலாச்சாரம் ஆகியவற்றில் பாதுகாக்கும் உரிமை உண்டு. நினைச்ச மொழிகளை திணிக்க முடியாது. ஒவ்வொரு நாடுகளுக்கு ஏறத்தாழ அங்கீகரிக்கப்பட்ட 21 மொழிகள் இருக்கின்றது என்றால் 21 மொழிகளும் ஒன்றுதான். இந்தியாவில் 21 மொழிகள் ஒன்றுதான். ஆனால் ஒரு மொழிக்குள் சுருக்கக்கூடிய சமயத்தில் அது இந்திய அரசியல் சாசன சட்டத்தை உடைக்கின்றது.
உடைக்கின்றார்கள் என்றால் மொத்தத்திற்கு அதை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பதாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, ஷர்த் நம்பருடைய 30 சிறுபான்மையினுடைய கல்வி நிறுவனங்கள் நிறுவக்கூடியதற்கும் அவர்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் இந்த இந்திய அரசியல் சாசன சட்டம் நமக்கு வழிவகை செய்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி ஏராளமான விஷயங்கள் இந்திய சுதந்திரத்திற்கு பெற்ற உடனேயே ஒரு குடியரசை எப்படி நிறுவ வேண்டும் என்பதை பற்றி அம்பேத்கருடைய தலைமையில் இஸ்லாமியர்கள் அதிகம் பங்கு கொண்ட அது நாம் விளங்க வேண்டும். அதில் இஸ்லாமியர்கள் பங்கு கொண்டிருந்தார்கள். எப்படி ஏற்ற வேண்டும் சட்டங்களை என்பதை அனைத்தையும் ஏற்றி தந்தது முசல்மான். இந்திய அரசியல் சாசன சட்டத்தை அதில் யார் கை வைக்கின்றார்களோ அவர்கள் வைக்கக்கூடியவர்கள், இந்திய சாசன சட்டத்தில் கை வைக்கக்கூடியவர்கள் மொழியினாலேயோ இனத்தினாலேயோ அல்லது தன்னுடைய கலாச்சாரத்தினாலேயோ இந்த பிரிவினையை செய்து கொண்டு ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேசம் என்று சொல்கின்றார்கள் என்றால் இந்திய சாசனத்தை அவர்கள் உடைக்கின்றார்கள், ஒருமைப்பாட்டை இவர்கள் உடைக்கின்றார்கள், சதைக்கின்றார்கள் என்பதுதான் அர்த்தம். இதற்கு இந்தியாவில் வாழக்கூடிய நமக்கு முதன்மையாக அதனுடைய சட்டங்களை பற்றி முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்து எப்படி நம்முடைய மார்க்கம் சொல்லி தந்ததோ, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலங்கள் எப்படி நடத்தாட்டினார்களோ, நடந்து கொண்டார்களோ, அதே போன்று ஆட்சியாளர்களை வல்லல்லாஹ் ஆக்கி தந்தார். வாஹிதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.